இன்னைக்கு 34 இன்ச் பாடி மெஷர்மெண்ட் உள்ள அளவில் ஒரு ப்ளவுஸை எவ்வளோ ஈஸியாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். 34 அளவுள்ள பாடி மெஷர்மெண்ட் உள்ளதுக்கு இந்த மாதிரி அளவில் நீங்கள் போட்டு கட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளவுஸை கட் பண்ண போகிறோமா? இப்போ இதுக்கு வந்து துணி எப்படி போடுறது அப்படின்னா, இந்த மாதிரி துணி இருக்கும் இல்லையா, இது பிட்டு துணி தான் வாங்கியிருக்கோம். இதை எடுத்துகிட்டு இதை ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். கரைப்பகுதி ரெண்டுமே கைப்பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் துணியை கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது கரைப்பகுதி இந்த ரெண்டு சைடு நம்ம ரெண்டு கைப்பக்கமும் கரைப்பகுதி இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ப்ளவுஸ் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு கைப்பகுதியில் வந்து ஒட்டு வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டு வராமல் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படியே போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னுடைய உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். 34 இன்ச் மெஷர்மெண்ட்டுக்கு 14 இன்ச் உயரம் நான் கொடுக்குறேன். உயரம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு ஸ்கேலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச், கொஞ்சம் அகலமாக கேட்டதுனால 2.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 3. இது சாதாரண ப்ளவுஸுங்கிறதுல 3 கம்பல்சரி வைக்கிறேன். இதுவே வந்து ஷோல்டர் சின்னதாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ்னால் கம்பல்சரி நீங்கள் 2.5 வைங்க. அப்போ தான் ஷோல்டர் வந்து கரெக்டாக வரும். 3 வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆம்கோலுடைய உயரம் 5 இன்ச் வைக்கிறேன். இது அப்படியே ஒரு மார்க். இப்போ இங்கேருந்து இதை அளந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. கரெக்டாக 5.5 இருக்குது. இந்த 5.5 இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு வந்து 34 1/4 ஒரு அளவாக 4ஆக பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரிக்கும் போது இதில் வந்து எத்தனை வருதுன்னா 8.5 வருது. கரெக்டாக இந்த 8.5 நான் வைக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட்டு அளவு வந்து 8.5 இன்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்போட சுற்றளவு எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27. அதை 1/4 போடும்போது 7.25. அந்த 7.25 இங்கே நான் பிடிக்கிறேன். இங்கே 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு 7.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கும் ஒரு ஜாயின் கொடுத்துக்குவோம். அவ்வளோதான். இதில் எப்பவும் போல் நம்ம வளைவு ஸ்கேல் வச்சு வளைவு போட்டுக்குவோம். இதை போடும்போது அழகாக வருது வளைவு. பின் உயரம், கழுத்து உயரம் வந்து 8 இன்ச் கேட்டிருக்காங்க. அந்த 8 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் கொடுத்துருக்கோமா, அந்த 2.5 இன்ச்சை இங்கேயும் நான் மார்க் பண்ணுறேன். இல்லை இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு குட்டி வளைவு கொடுத்துக்கிறேன். இது வந்து நெக்கோட வடிவத்துக்கு. இப்போ கீழே வந்து இடுப்போட சுற்றளவு எடுத்துருக்கோம். அதனால் என்ன செய்யணும்னா கீழே வந்து 2 இன்ச் தையலுக்கு, மேலே வந்து 1.5 இன்ச். கீழே 2 இன்ச் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ப்ளவுஸில் 2 டாட் வரும் பேக் சைடு, அதனால 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இது இப்படி இணைச்சி விட்ருங்க. இதையும் இப்படி இணைச்சி விட்ருங்க. இப்போ பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் பேக் சைடு வந்து அளந்து கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கட் பண்ணி இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். பேக் சைடு வந்து கரெக்டாக கட் பண்ணோம்னா ப்ளவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சைடில் தான் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப ஈஸி. பேக் சைடு மட்டும் தான் கரெக்டான அளவில் கட் பண்ணணும். ஏன்னா பேக் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் பட்டுக்கும். இப்போ பேக் சைடு கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு நம்ம பேக் கட் பண்ணிவிட்டு துணி அப்படியே இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பிசுறு இருக்கவும் நான் கொஞ்சோண்டு இடம் விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து சாதாரண ஸ்லீவுங்கிறதுனால கண்டிப்பாக கைக்கு வந்து ஹெம்மிங் வரும். அதனால் 1 இன்ச்சு நான் வந்து மடித்து தைக்கிறதுக்கு அளவு விட்டுக்கிறேன். அதிலேருந்து 1 இன்ச்சு விட்டோம்ல, அதிலேருந்து இவங்க ஸ்லீவோட லென்த்து வந்து 5 கேட்டிருக்காங்க. 5 இன்ச் வச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு நான் வைக்கிறேன். ஒரிஜினல் அளவு 5, அதிலேருந்து தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்றேன். ஆம்கோலுடைய உயரம் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 14 பாதி 7. அந்த 7 நான் வைக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவுனா நம்ம இடுப்பில் கை வச்சு இந்த ஆம்கோல் சுற்றளவு எடுப்போம் இல்லையா, அதில் எந்த அளவு வருதோ
அதை 2ஆக பிரித்து ஒரு அளவாக வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு 7, அந்த 7 இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். கையோட சுற்றளவு வந்து 5.5. அதாவது கையோட சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா, ஸ்லீவோட உயரத்தை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இந்த உயரம் எங்கே முடியுதோ அந்த இடத்துல கையோட சுற்றளவு எடுக்கணும். இவங்களுக்கு வந்து 11 வருது, அதில் பாதி 5.5. இதை நான் இப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படியே வச்சா நமக்கு கையோட வடிவம் கிடைக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆம்கோல் சுற்றளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து -3 பண்ணுங்க. இப்போ 6 இன்ச் வந்துன்னா -3 பண்ணலாம், 6க்கு மேலே வரும்போது 3 பண்ணலாம். இப்போ 5 இன்ச் வரும்போது 3 இன்ச் மைனஸ் பண்ணலாம். ஆனால் கை தூக்கும் போது கொஞ்சம் அசிங்கமாக உள்ளே தெரியும். கை தூக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப துணி உள்ளே போன மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால நான் 2.5 இன்ச் மைனஸ் பண்ணுறேன். நீங்கள் 5க்கு மேலே வரதெல்லாம் 3 வச்சுக்கோங்க. 5 வந்துச்சு அப்படின்னா நான் 2.5 இன்ச் மைனஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு சுற்றளவையும் மைனஸ் பண்ண 3ஐயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவோட ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடிக்கு சுற்றளவில் 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த 1.5 இன்ச்சை தான் நம்ம ஸ்லீவுக்கு விடணும். அப்படி இல்லைன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும், தப்பாயிடும். 1.5 இன்ச், அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச். ஸ்லீவ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது இங்கே ஒரு அர்க்கத்து. ஏன்னா இது வந்து தையலுக்குங்கிறதுக்காண்டி அடையாளப்படுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி இப்போ பேக்கு ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம்ல, இந்த இதை மறுபடியும் என்ன செய்யணும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடு இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. நேர் பீஸ்னால் நேராக போட்டுக்கோங்க, கிராஸ் பீஸ்னால் கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண போகிறது கிராஸ் பீஸ். இந்த பேக் சைடு அப்படியே நான் ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல கிராஸாக போட்டிருக்கேன். இப்போ இதை நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் எல்லாம் அளவு விட வேணாம், நீங்கள் கரெக்டாக இந்த அளவே விட்டுக்கோங்க. பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு நெக் வந்து ஏறி இருக்கும். அதனால் இதில் நீங்கள் பாதி மட்டும் மார்க் பண்ணால் போதும். மார்க் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம 2 அளவுகள் ரொம்ப முக்கியமாக குறிப்போம். முன் உயரம், முன்கழுத்து உயரம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச் கேட்டிருக்காங்க. 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கோடை இதையும் நான் இணைச்சிக்கிறேன். இது வந்து கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் வச்சோம்னா இந்த 2.5 இன்ச் இதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது 2.5 இன்ச், இல்லைன்னா அகலம் ஆகிடும். இதில் ஒரு வளைவு குட்டியா. இப்போ நெக்கோட உயரம் குறிச்சாச்சு. முன் உயரம் இந்த 2 ஷோல்டருக்கும் நடுவில் வந்து முன் உயரம் 12 இன்ச் மார்க் பண்ணுறேன். 34 இன்ச்சுக்கு 12 இன்ச் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே கீழே இறங்கவும் வேணாம், மேலே ஏற்றவும் வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் கப் சைட் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடம்புல இருந்து அளவு எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆனால் 12 இன்ச்சுக்குமே கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நான் முன் உயரத்தை குறித்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த கப் சைட்கான எப்படி இடைவெளி குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 2 இன்ச் நான் கொடுக்குறேன். 2 இன்ச்சு போதும். 2.5 இன்ச் வரும்போது ரொம்ப கைப்பக்கம் தள்ளி போகுது. அதனால் 2 இன்ச் கொடுக்குறேன். அதில் இருந்து டாட் பிடிக்க அளவு என்னன்னா 2.5 இன்ச் கொடுக்குறேன். இந்த சைடில் 1.5 இன்ச், அதே 1.5 இங்கே நான் கொடுக்குறேன். இதையும் இணைச்சு விடணும். ஆம்கோலுடைய நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம இந்த இடத்துல சுருக்க வராமல் இந்த இடம் அழகாக வரணும் அப்படின்னா இந்த ஸ்லீவில் கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி வெட்டணும். முன்பாகத்தில் 1.5 இன்ச் தையலுக்கு விட்டதை வந்து டச் பண்ணாமல் அதுலேருந்து இந்த மாதிரி வளைவை கொடுங்க. கொஞ்சம் முன்னாடி கம்மிட. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு.
முன் அதாவது பேக் சைடு அப்படியே போட்டு முன் கழுத்து உயரம் முன் உயரம் குறிச்சிட்டு இங்கேருந்து கோடு போட்டுட்டேன். முன் உயரத்தை குறிச்சிட்டு இங்கேருந்து 2 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2.5 இன்ச், இந்த 2.5 இன்ச்சில் தான் நம்ம கப் ஷேப் பிடிக்க போகிறோம். நீங்கள் நடுவு சென்டர்லேருந்து எடுத்து நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா கப் அதாவது டாட் பிடிக்கும் போது கைப்பக்கம் வந்து தள்ளி போயிடும். நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே 1.5 இன்ச் 1.5 இன்ச் இது ரெண்டுத்தையும் இணைச்சுடும். இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த முன்பக்கம் பட்டன் பீஸ்க்கு மட்டும் லைட்டாக 1/4 இன்ச்சில் கொஞ்சம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது ரொம்ப இறுக்கி பிடிக்காமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது. லைட் அப்படியே குடஞ்சிக்கணும். குடஞ்சி கண்டிப்பாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணிட்டோம்ல, நம்ம மார்க் பண்ண இடத்துல லைட்டாக இந்த மாதிரி ஒரு அர்க்கத் போட்டுக்கணும். இதில் தான் என்ன செய்ய போகிறோம், டாட் பிடிக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு 3மே நம்ம கட் பண்ணியாச்சு. இனி வந்து பட்டி கட் பண்ணணும். இப்போ பட்டி கட் பண்ணணும். நம்ம எல்லா 3 பீஸுமே கட் பண்ணிட்டோம், பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு. இப்போ பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணி இதில் நிறையா இருக்கிறதுனால நமக்கு பட்டிக்கு நல்லா கனமான துணி போடணுங்கிறதுக்காண்டி நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி இதில் 2 பட்டி இருக்கும். இதை இப்படியே என்ன செஞ்சுக்கிறேன், நான் மடக்கி போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி. இப்போ பட்டிக்கு எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 அளவுகள் எடுத்தால் போதும். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கரெக்டாக இந்த மாதிரி சேமாக வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம தையலுக்கு இங்கே 1/4 இன்ச் விட்டுருக்கலாம் பட்டன் பீஸ், அதை வெளியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம்ல, இதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுகளை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அளந்துக்கோங்க. கரெக்டாக 2.2 வருது. அப்போ நான் கீழே தையலுக்கு விட்டுருக்கேன் மடக்கி அடிக்கிறதுக்கு பட்டி 2.2 இதை நான் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/4 இன்ச் தையலுக்கு மேலே விடுறேன். அதே மாதிரி இதனுடைய லென்த் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதை அளவு எடுத்துக்கிட்டு இந்த டாட் குறிச்சிருக்கோம்ல அந்த அளவை நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த 2லேருந்து இந்த அளவை எடுக்கணும். மொத்தம் 7.75 வருது. அப்போ என்ன செய்யணும், இதிலேருந்து 7.75 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக 2.2 வருது. அப்போ அதே 2.2 நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து 1/4 இன்ச் தையலுக்கு நடுவில் வந்து நமக்கு அளவெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட் பட்டி கொடுக்குறதுனால லைட்டாக இதை மட்டும் லைட்டாக இப்படி இணைச்சி விடுங்க. உங்களுக்கு வளைவாக வேணுன்னா கூட லைட்டாக இப்படி வளைவாக போட்டுக்கலாம். பட்டியிலலாம் ஒன்றும் தப்பு வரது போல் அப் அண்ட் டவுன் மட்டும்தான் வரக்கூடாது. இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் பட்டிக்கு. இப்போ பட்டி ரெடி ஆயிடுச்சு 2 பட்டிக்கும். இப்போ இது வந்து இடுப்பு பகுதிங்கிறதுனால இதில் அடையாளத்துக்கு ஒரு அர்க்கத் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பட்டியும் கட் பண்ணி ரெடியாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா கிராஸ் பீஸ் கழுத்துக்கு, இது சாதா ப்ளவுஸுங்கிறதுனால கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். இதில் வந்து இப்போ இது நேராக கட் பண்ணால் நேர் பீஸ், கிராஸாக கட் பண்ணால் கிராஸ் பீஸ். நான் இப்போ எனக்கு வந்து எனக்கு கிராஸ் பீஸ் தேவை, அதனால் நான் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேலில் புதுசாக தைக்கிறவங்க நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்கேல் அளவு மர ஸ்கேல் அளவு போட்டுக்கோங்க. இல்லைன்னா தைக்கும் போது இழுத்து அடிக்கும் போது சுருகிட்டு வந்துடும். உங்களுக்கு தேவையானது எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி கிராஸ் பீஸை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸ் வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டு இந்த கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். நான் மறுபடியும் இந்த அளவை வந்து ஒரு தடவை சொல்லிடுறேன் என்னென்ன அளவு வச்சேன்னு. இது வந்து
34 சைஸ் உள்ள மெஷர்மெண்ட்டு. உயரம் வந்து 14 வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச். ஷோல்டர் 3 வச்சுருக்கேன். ஆம்கோலோடைய உயரம் வந்து 5. மார்பு சுற்றளவு 34. அதை 34 1/4 ஒரு அளவை 4ஆக பிரித்து அந்த ஒரு அளவை நான் வச்சுருக்கேன் 8.5. ஆம்கோலுடைய சுற்றளவு 14, அதில் பாதி 7. இடுப்போட சுற்றளவு 27, அதில் 1/4 போட்டோம்னா 7.25 வருது, அதை வச்சுக்கோங்க. பின்கழுத்து உயரம் 8. இது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் இறக்கி வச்சுக்கலாம், ஏற்றி வச்சுக்கலாம். முன்கழுத்து உயரம் 6 வச்சுருக்கேன். சின்ன வயசாக இருந்துச்சுன்னா 6.5 வச்சுக்கலாம், கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க 6 வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் விருப்பம் தான். முன் உயரம் வந்து 12 சரியாக இருக்கும். தாராளமாக நீங்கள் 12 வச்சுக்கலாம் 34 இன்ச்சுக்கு. கையோட லென்த்து 5. இதுவும் உங்களுடைய விருப்பம் தான். கையோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட். இந்த அளவில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.